தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறு, ஜூன் 28, ஆனி மாதம் 14ஆம் தேதி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலும். இந்த ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும், அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினர், உங்களை இருள நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அன்பான இறைவா, அந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த நாள், கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பி அந்த ஞாயிறு வழிபாட்டிலும் திருப்பலியிலும் மற்றுமுள்ள மக்களுடைய விசுவாசத்தில் ஒன்றிணைந்து எங்களே நாங்கள் உமது பிரதிநிதிகளாக வாழும் ஆசீர்வாதத்தை என்ற நாளில் எங்களுக்கு தந்தரலாம். செய்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா, நீர்தாமே எங்களுடைய பூமியை அது அருள்மழையாய் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தர்மையான காலை வேளையிலே எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், வயதானவர்கள், நோயினால் வாடுவோர், கவலையில் இருப்போர் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும். நமது நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலைக்க செய்திடும். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் துணையாக நின்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இன்றைய நற்செய்திகளானது, இன்றைய வாசகமானது, நாம் இயேசுவின் மாறுபட்ட சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதாவது பிறர் நலம் பேணுபவர்களாக தியாகம் செய்து எங்களிடம் உள்ளவதை பகிர்ந்து நேர்மையாய் உண்மையாய் வாழவும், தீமை செய்பவரை மன்னிக்கவும், எல்லா சூழ்நிலையிலும் பிறரது வாழ்க்கையில் சிலுவைகளை கொடுக்காமல் அவர்களது சுமைகளை தாங்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், இன்றைய வாழ்க்கையில் வெளிவேஷங்களில் இருந்து விடுபட்டு உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பிறருக்கு பழகி உம்மை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் வாழும் வாழ்க்கை உம்மை போன்று மதிப்பீடு உள்ளதாக நாங்கள் வாழ வர வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக இறைஞ்சுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீரில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.